நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதுந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த விஜய் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டீல் கிடச்சிச்சின்னு அவ்வளோ சந்தோஷமாக வந்து ஒன்றுமே செய்யாத இந்த ராஜேஸ்வரி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிறத பார்க்குறப்ப அவ்வளோ வந்து கோபம் வருதுங்க. ஏன்னா வந்து நம்ம விஜய் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரே ஆள் நம்முடைய மல்லி தாங்க. அதுக்காக நம்முடைய மல்லியோட காலில் வந்து விழுன்னு நான் வந்து சொல்ல வரலைங்க. மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்முடைய விஜயோட வாழ்க்கையை வந்து கெடுக்கணும் அப்படின்றதுல முக்கியமான பங்காற்றுறதே வந்து இந்த ரஞ்சிதாவும் இந்த ராஜேஸ்வரி தாங்க. இந்த நல்ல விஷயத்தை அவங்கக்கிட்ட வந்து சொன்னதை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னும் தம்பி வந்து முன்னேறிட்டு போனான்னா அவன் சொத்துலேருந்து நம்ம வந்து நிறைய வந்து ஆட்டோ போடலாம், அவனுடைய காசெல்லாம் வந்து தாராளமாக வந்து செலவு பண்ணலாம், புருஷன் வீட்டிலேருந்து வேறு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரியும் அடுத்தவனோட புருஷனை வந்து அபகரிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதாவும் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் இந்த விஜய்க்கு இந்த மாதிரி ப்ராஃபிட்டான வந்து ஒரு பிஸ்னஸ் கிடச்சிருக்குன்றது நம்முடைய மல்லிக்கு வந்து சந்தோஷமாக வந்து இருந்தாலும் நம்ம விஜய் பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லிகிட்ட வந்து ஓரவஞ்சனை வந்து வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் வந்து ஸ்வீட்டை வந்து தராங்க. ஆனால் நம்முடைய மல்லிக்கு மட்டும் அந்த ஸ்வீட்டுன்றதை வந்து கொடுக்க மாட்டாருங்க. ஆனால் இந்த ராஜேஸ்வரி வந்து அப்போயே வந்து மனசில் வந்து நினச்சிட்டா, தம்பி நீ வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய வந்து முன்னேறுவேன்னு எனக்கு வந்து தெரியும்டா, ஆனால் உன்னுடைய ஆசையெல்லாம் வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து நிறைவேன்னு நான் வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல. உன்னுடைய பிஸ்னஸில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்குது, இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து இவ பிஸ்னஸை பற்றி இவ்வளோ பேசுகிறான்னா இவ எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருப்பா அப்படின்றத வந்து நம்ம வந்து யோசிச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணியிருக்க மாட்டா. அப்பா வீட்டில் இருக்க வரையும் வந்து அப்பன் சொத்தை அழிச்சா இப்போ வந்து விஜயோட சொத்தை வந்து அழிச்சிக்கிட்டு இருக்கா. புருஷன் வீட்லேயும் புருஷனோட சொத்தை அழிச்சிட்டு அங்கே தான் வந்து வேணும்னே வந்து சண்டை போட்டுட்டு இங்கே வந்திருக்கா. அவளோட பசங்க கூட வந்து ஒரு நாளாக வந்து பேசுனதில்லை, கட்டின கணவன் கூட ஒரு நாளும் பேசுனதில்லை. கேட்டால் கனடாவில் வாழ்ந்தேன், கனடாவில் வந்து நான் பிஸ்னஸ் பண்ணேன் தேக்கணும் அப்படின்ற மட்டும் பெருமை மட்டும் பேத்திக்குவாங்க. இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா, மாமா வாழ்த்துக்கள் மாமா, கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸில் பெரிய ஆளாக வருவீங்கன்னு வந்து நான் வந்து நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி வந்து உங்கள் ட்ரீமை வந்து ஒவ்வொன்றா வந்து ஃபுல்ஃபில் ஆகுது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் நம்முடைய விஜய் வந்து மல்லிகிட்ட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேச்சையும் வந்து கொடுக்காது இருக்கிறது. இந்த ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே வந்து அவ்வளோ சந்தோஷமாக வந்து இருக்குங்க. நம்முடைய மல்லியுமே பார்த்தீங்கன்னா வாழ்த்து அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து ஒரு பொருட்டாக கூட நம்முடைய விஜய் வந்து எடுத்துக்கிறதுனா நம்ம வெண்பா பார்த்தீங்கன்னா டாடா உங்களுடைய பிஸ்னஸ் முன்னேற்றத்தை என்னுடைய வாழ்த்துக்கள்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம வெண்பா குட்டி நான் அப்போ பார்த்தீங்கன்னா அப்போவுமே வந்து நம்ம விஜய் வந்து மல்லியை வந்து ஒரு பொருட்டாக கூட வந்து மதிக்காத வந்து இருக்காருங்க. கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் டீலுக்காக நமக்கு விஜய் வந்து கனடா போனார்னா நம்மளுடைய மல்லியோட நிலைமையெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்தா ரொம்பவுமே வந்து பாவமாக தான் வந்து இருக்குங்க. ஏன்னா வந்து இதுக்கு மேலே நடக்க போகிற விபரீதத்துக்கெல்லாம் வந்து யார் பொறுப்புன்னா இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி தாங்க. விஜய் இருக்கிறப்பே வந்து ஏகப்பட்ட ஆட்டம் போடுவாங்க. அவர் இல்லைன்னா நம்ம மல்லியை வந்து சும்மா விடுவாங்களா, இல்லை நம்முடைய வெண்பா குட்டியை தான் வந்து சும்மா விடுவாங்களா சொல்லுங்கள். சும்மா இருக்கிறப்பே நம்மளுடைய மல்லி மேலே வந்து தப்பான பட்டத்தெல்லாம் வந்து காட்டினாங்க. இதுக்கு மேலே சொல்லுவ தேவையில்ல. விஜய் வந்து என்னைக்கு கனடா போகிறாங்களோ அன்னைக்கே வந்து அவங்களுடைய ஆட்டத்தை வந்து ஆரம்பிச்சிட மாட்டாங்க. வேறு எபிசோடில் இப்படி தான் கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கு நான் ஆன்ல படிச்சுங்க. அப்போ நம்ம போகிற வீடியோவில் வந்து நோட்டிஃபிகேஷனும் வந்து வருங்க. ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.